வந்து முறுக்க நொறுக்கி போட்டு குடிக்கிறது, பொங்கல்ல பூஸ்ட போட்டு சாப்பிட்டுட்டு வாவ் பூஸ்ட் பொங்கல் சூப்பர் அவருன்னு சொல்லவே முடியாது. நம்ம பயங்கர வித்தியாசமா யோசிப்பாரு. நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். அதை பார்த்தாலே நம்ம வந்து இருக்கு. ஆனா அவர் வந்து அதை வந்து அதாவது அவர் செக் பண்ணி பாக்குறாரோ இல்லையோ, பக்கத்துல உள்ள எலிக்கு பொறி போடுற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நீங்க இருப்பீங்க. ஆனா நல்லா இருந்துச்சுங்க. நீங்க வேணா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பொங்கல்ல பூஸ்ட போட்டு சாப்பிட்டுட்டு சாருக்கு கமெண்ட் பண்ணுங்க, வாவ் பூஸ்ட் பொங்கல் சூப்பர் அப்படின்னு. இது ஆக்சுவலா இனிமேல் மெனுலே சேர்த்துருவாங்க, விஜேஎஸ் பூஸ்ட் பொங்கல் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல கொஞ்சம் கொடுமையான விஷயம் வந்து என்னன்னா, அக்கா பல வருஷமா தெரியும், எல்லாருக்குமே தனித்தனியா ரூம் போட்டிருந்தாங்க. இந்த அக்கா வந்து அந்த ரூம் எல்லாம் விட்டுட்டு ப்ரொடக்ஷன்ல சார் நெக்ஸ்ட் கூப்பிட்டாங்க சார். ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த 20 நாளுமே அந்த ரூம் சும்மா தான் சார் இருந்துச்சு. என் ரூம்க்கு வந்துட்டு சும்மா படுக்கிறதே கிடையாது. நான் வில்லு பாட்டு பாடுறேன்ல கேள்ல சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க ஒரு கொடுமை பண்ணுவாங்க. என்ன அது சொல்லக்கூடாதா? நான் சொல்லுவேன் ஓகேவா. என்னன்னு கேட்டா பயங்கரமா ஒன்று ஆக்ட் பண்ணுவாங்க, ஆன் ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி. அங்கே பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அக்காவுடைய கேரக்டர் வந்து இதில் வந்து வேற மாதிரி. சார் வந்து சொல்லக்கூடாது, கதையை எதுவும் சொல்லிடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இதுக்கு மேலே நான் பேசினேன்னா வந்து கதையை நான் ரிவீல் பண்ணிடுவேன். அதனால இதுக்கப்புறம் சைலண்ட். பாண்டியராஜன் சார் என்னை முத தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு மலரு புள்ள அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சு வந்து அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களுமே மேக்ஸிமம் வந்து சார் நான் காலில் விழுந்துடுறேன் சார், ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க அப்படின்னு போயிடுவேன். பட் எப்பவுமே வந்து சார் வந்து கூப்பிட்டு இன்ன வரைக்கும் இந்த கதை அப்படின்றது ஒன்று சொன்னதா சரித்திரமே கிடையாது எனக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு கூப்பிட்டு ஒன்று இருக்குது வந்துரு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி அதுக்கப்புறமா வந்துட்டு யார் என்ன அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி சார் எனக்கு செகண்ட் கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஷூட் கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ரொம்ப பேடான ஒரு டேவாகிடுச்சு. எனக்கு வந்து 104 ஃபீவர் எனக்கு. ஸோ என்னால் போகவே முடியல. எனக்கு வந்து என்ன பயம்னா, ஐயோ நம்ம வந்து சத்யஜோதி ஃபிலிமில் வந்து பண்ணுறோம், அவங்களுக்கு 1000 ஆர்டிஸ்ட்டை தெரியும், அதனால் வந்து டக்குன்னு மாற்றிடுவாங்க. மைனாலனா ஓகே வேறு யாராவது குயில் அந்த மாதிரி அது போட்டுடலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ யோகி கிட்ட சொல்லி உடனே ஃப்ளைட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு வீல் சேரில் தான் போனேன். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். ஈவென்ட்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி பார்ட்னர் ACTC Events. Snacks partner Sri Ananda Sweets and Snacks opens its first store from Coimbatore to Chennai in Mugapere.